ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம டேயோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹாப்பி பர்த்டே அம்மு. ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் ஹெல்த்திடா. அவங்க பெஸ்டி போட சொன்னாங்க. உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒன் ஷாட். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள்லாம் ஜியான் ட்வின் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு சொன்னீங்க ஃபைனல் பார்ட். ஸோ கொஞ்ச நாள் எடுத்து தாண்டா போட முடியும். இப்போ ஸ்டோரி கொஞ்சம் புதுசாகவும் இருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் கண்டிப்பாக நான் போடுறேன். அது சீசன் 2ஆக இருக்கலாம், மேபி போனஸாக கூட இருக்கலாம், கிடைக்கிற டைம் பொறுத்து. இப்போ ஜாப் போகிறதுனால கொஞ்சம் எனக்கு டைம் பத்தலை போடுறதுக்கு. ஸோ நான் எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ கண்டிப்பாக நான் உங்களுக்காக போடுறேன். யாரும் கோச்சிக்காதீங்க உடனே போடலன்னு சொல்லிட்டு. அடுத்தடுத்து கொஞ்சம் ஒன் ஷாட் வரும். அதுக்கப்புறம் சீரீஸ் போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாவது சஜஸ்ட் பண்ணிங்கன்னா சீரீஸ் போடலாமா இல்லை ஒன் ஷாட் மாதிரி பார்த்துக்கலாமான்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ப்ளே கிரவுண்டில் சுற்றிட்டுருக்கீங்க. நீங்கள் 9th படிச்சுட்ருக்கீங்க. டே 12th படிச்சுட்ருக்கான். டே யாரும் இல்லை, உங்கள் சொந்த மாமா தான். உங்களுக்கு உங்கள் மாமாவை டீஸ் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். அவன் இல்லாமல் இருக்க மாட்டீங்க. அவன் எங்கே போனாலும் வாழை பிடிச்சிட்டே போயிடுவீங்க நீங்கள். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவன் இல்லைன்னா அவ்வளோதான், அந்த நாளே ஓடாது உங்களுக்கு. அந்த மாதிரி க்ரேஸி. நீங்கள் உங்கள் மாமா மேலே அவ்வளோ ஒரு லவ், கேர், என்ன வேணால் வச்சுக்கலாம். அவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு பாண்டிங் இருக்குது உங்கள் 2 பேருக்குள்ளே. பட் அவன் வெளிக்காட்டிக்க மாட்டான். அவன் வந்து இப்போ 12th படிச்சுட்ருக்கனால கொஞ்சம் ஃப்ரீ பீரியடு. ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்ருக்கான். நீங்கள் அவனை சைட் அடிக்கிறதுக்குன்னே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிட்டுருக்கீங்க. ஏய் இங்கே பாருடி, என் மாமா எவ்வளோ அழகாக பேசிகிட்ருக்கான் பாரு நீ. ஏய் பேசிட்டு தானடி இருக்கான், அது என்னடி எவ்வளோ அழகா? உனக்கு என்னடி தெரியும்? மாமா எவ்வளோ அழகாக பேசுகிறான், சிரிக்கிறான். மனுஷங்கன்னா சிரிக்க தான் செய்வாங்க. ஏன்டி காலைலே படுத்துற? ஏய் ஏன் மாமாவை நான் புகழ்றேன்டி, நீ புகழடி. நாங்கள் பாவம் இல்லை, காலையிலேருந்து உங்கள் மாமா போகிறத படிக்காதுலேருந்து ரத்தம் வராது தண்டி குறை. ஏய் நான் அப்புறம் உங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தேன்னா நான் என்ன சொல்கிறதுலாம் கேட்கணும். எங்களுக்கு வேறு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, என்ன பண்ணுறது, உன் கூட தான் சுற்றி ஆகணும். ஏய் நில்லு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10th படிக்கிற பொண்ணு இருக்கான். அவள் போயிட்டு டேக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக போகிறா, ரோஸும் கார்டும் எடுத்துக்கிட்டு. அங்கே பாருடி, என் மாமா கிட்ட அவள் ப்ரப்போஸ் பண்ண போகிறாடி. ஏய் இரு, அவள் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம். ஏன் மாமாடி, அவள் எப்படிடி போகலாம்? இரு, அவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போய் ப்ரப்போஸ் பண்ணுறா. டே தான் அங்கே. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு ஃபேஸு சேடாகி அப்படியே வந்துடுறா டே கிட்ட பேசிட்டு. அவளை மறையேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு போய் கை வச்சு நிறுத்துறா. உங்கள் 2 பேருக்கும் என்ன வேணும்? என் மாமாக்கு எதுக்குடி ப்ரப்போஸ் பண்ண? அவன் அழகாக இருக்கா, ப்ரப்போஸ் பண்ண, உனக்கு என்ன? மாமாவை நான் மட்டும்தான் லவ் பண்ணுவேன், நான் மட்டும்தான் ப்ரப்போஸ் பண்ணுவேன். அவனை யாரும் 7 எடுத்து கூட பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தாங்கன்னா கண்ணை நோண்டிடுவேன். அப்படி இருக்கப்ப மாமாவுக்கு நீ எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவ? டியா, நான் 10th படிக்கிறேன், நீ 9th தான். இப்படி என்ன டீன் கூப்பிடலாம்? அப்படி தான் டீன் கூப்பிடுவேன். இதுக்கப்புறம் முட்டி போனேன். அந்த பொண்ணும் பயந்துக்கிட்டு வேறு வழியெல்லாம் முட்டி போடுறா. ஏன்னா நீங்கள் அந்த ஸ்கூல்லே ரவுடி மாதிரி. முக்கியமாக டேக்கிட்ட யாராவது பேசிட்டாங்கன்னா இல்லை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வச்சு செய்யாமல் விட மாட்டீங்க. இதுக்கு இப்போ நான் முட்டி போடணும்? முட்டி போடுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு முட்டி போடுறா. அங்கேருந்து டே பார்த்துட்ருக்கான். இதெல்லாம் இவன் என்னத்தை பண்ணிகிட்ருக்கா, இவளை வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் டே வந்துடுறான். என்னடி பண்ணிகிட்ருக்க? மாமா உன்கிட்ட என்ன சொன்னாவ? என்னமோ சொல்லிட்டு போகிறேன், நீ என்னடி பண்ணுற? மாமா உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணால. ப்ரப்போஸ் பண்ணாதான் இப்போ என்ன? மாமா உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா மாமா? எனக்கு தான் அது தெரிஞ்ச விஷயம் டி, வேறு ஏதாவது இருந்தால் சொல்லு. எழுந்துருமா. மாமா
இங்கே நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அவளை ஏந்திருக்க சொல்கிறீங்க? போயன். சரி மாமா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு, நீ ஏஞ்சி போமா, நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அழுதுகிட்டே போயிடுறா. ஏய் ரவுடி அடி நீ? ஆமாம் ரவுடி தான். என் மாமாக்கு எப்படி அவள் ப்ரப்போஸ் பண்ணணும்? ஏய் அவள் ப்ரப்போஸ் தாண்டி பண்ணா. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்துச்சு சொல்லுங்க. நான் அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டேன். நீ எதுக்குடி? அதுவும் அவள் பெரிய கிளாஸ் பொண்ணுடி, எப்படி நீ இப்படி பண்ணுற? மாமா அவள் உன்கிட்ட அப்போல்லாம் பேசக்கூடாது. உன்கிட்ட யார் வரக்கூடாதுடா. ப்ரொப்போஸு இல்லை கண்ணு எடுத்து பார்த்தாங்க கண்ணை நோண்டிடுவேன். அப்போ என் பொண்டாட்டி அதான் நான் இருக்கல மாமா. ஃப்யூச்சர் ஒய்ஃபை சொன்னடி. அதுதான் ஃப்யூச்சரில் எப்படி இருந்தாலும் நான் தானே அவன் பொண்டாட்டி ஆக போகிறேன். யார்டி சொன்னா? யார் சொன்னா? நான் சொன்னேனா? நீ தான் என் ஃப்யூச்சர் ஒய்ஃபுன்னு நான் சொன்னேனா? மாமா அதெல்லாம் நீ சொல்ல வேணாம் மாமா, எனக்கே தெரியும்ல. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, பொடி கிளாஸ்க்கு. சரி மாமா நீ சொன்னீன்னா நான் போயிடுறேன். ஏய் எல்லாரும் பார்க்குறாங்கடி, வலியாது போ போ மாமா. மாமா கிட்ட நான் ஆசையாக பேசுகிறேன். ஏய் இது ஸ்கூல்ரி, தெரியுமே ஸ்கூல் தான். இப்போ என்ன, யார் கேட்டாலும் எங்கள் மாமான்னு சொல்லுவேன். எந்த டீச்சர் வந்தாலும் பிரின்சிபலே வந்தாலும் என் மாமா கிட்ட பேசுறத என்ன தப்பு? ஸ்கூலை விட்டு துரத்தி விட்டுருவாங்க, பரவாயில்லையா? இது ஒன்றும் வீடு இல்லை. என்ன மாமா, போடி கிளாஸ்க்கு போ மாமா. அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ்க்கு போயிடுறீங்க. அப்படியே ஈவினிங் ஆகுது, 2 பேரும் வந்துட்டுருக்கீங்க. மாமா மாமா என்னடி வேணும்? மாமா சப்போஸ் என்னை விட அழகான பொண்ணு கிடைச்சா நீ ஓகே சொல்வியா மாமா? என்னடா யோசிக்கிற? அப்போ ஓகே சொல்லிடுவியா? ஏய் நீயே கொஷின் கேட்டுட்டு நீயே எப்படி பதிலும் சொல்லுவ? மாமா இல்லை ஒரு டவுட்டு தான். ஆமாம் ஃப்யூச்சரில் எனக்குன்னு அழகான ஒய்ஃப் கிடைப்பா. நிறைய இமேஜின் பண்ணி வச்சுருக்கேன். அதே நீ கேட்குற? நான் தானே மாமா ஃப்யூச்சர் ஒய்ஃபு. நீயே கனவு காணாதா, புரியுதா? உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அப்புறம் நீ எப்படி ஒய்ஃப் ஆவ? அதெல்லாம் பிடிக்கும். நீ வீட்டுக்கு கிளம்பு. பாய் பாய். அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் வீட்டுக்கு போய்ட்றீங்க. இப்படியே 2 days ஆகுது. அவங்களுக்கு லீவ் தான். இப்போது நீங்கள் டே வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்க. நல்ல வேலை அத்தை இல்லை, இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க. என் பையனை பார்க்காத, அவகிட்ட பேசாத, நோய் நோன்னு. எங்கள் மாமனார் எப்படி இருக்காரு? எங்கள் அத்தையும் தான் இருக்கே. என் மாமா என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரியலையே. அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக மாடிக்க போகிறீங்க. உள்ளே குளிக்கிற சவுண்ட் கேட்டுட்ருக்கு. ஓ சார் குளிச்சிட்ருக்காரோ? குளிக்கட்டும். வெயிட், என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் சத்தமே இல்லாமல் பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது டே குளிச்சுட்டு ஒரு டவலோட தலையை தொடச்சிட்டு வந்துட்டுருக்கான். மாமா அப்போ தான் உங்களே பார்க்குறான். ஏய் என்னடி பண்ணுற நீ? மாமா எப்படா இவ்வளோ ஹாட்டாக இருக்க? அடி. அதுக்கப்புறம் ஓடி போய் கதவை சாத்திடுறான். ஏய் எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னு என்னடி நினைப்பாங்க? என்ன வேணால் நினச்சிட்டு போட்டோம் மாமா. என் மாமாவை நான் பார்க்கக்கூடாதா? ஏய் எங்கடி கண்ணு போகுது? எங்கே வேணால் போட்டோம். என் மாமாவை நான் பார்க்காம வேற யார் பாப்பா? அடியே நான் ஒரு பையன்டி, அட்லீஸ்ட் வயசுக்காவது மரியாதை கொடுறி. அதெல்லாம் இருக்கட்டும். ஏய் உன் கண்ணு எங்கே போகுது? எல்லா இடத்துக்கும் தான் மாமா. ஏய் ஒரு பொண்ணு மாதிரி பேசுடி. என்ன மாமா நீ எனக்கு தான், எங்கே போனால் என்ன, எல்லாத்தையும் பார்க்க போகிறது தானே. அடி இப்போதானே 9th படிக்கிற, எப்படி இப்போல்லாம் பேசுகிற நீ? எங்கடி கற்றுக்குற?
அதெல்லாம் கற்றுக்க வேண்டியதுதான் மாமா. அது இல்லாமல் நீ வேற ஹாட்டாக இருக்கியா, என் கண்ணு எங்கேயும் நவர மாட்டேங்குது பொடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையால் அவன் உடம்ப மூடிக்கிறான். என்ன முன்னாலும் தெரியறது தானே மாமா. ஒன்றெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திடீர்னு பெட்டை விட்டு இறங்கி கிட்ட வரீங்க. ஏய் எதுக்கிட்ட கிட்ட வர? மாமா ஏய் எதாந்த எட்ட மாமா, நான் தானே மாமா. அவன் சைட் அடிக்க பொண்ணு இல்லைன்னு எவ்வளோ ஏக்கமாக இருக்கானுங்க. நீ என்னன்னா பக்கத்துலேயே இவ்வளோ அழகான பொண்ணு வச்சுக்கிட்டு என்னது ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு இப்படி இருக்கியா மாமா? ஒரு கிஸ் இல்லை, ஹக் இல்லை, என்ன மாமா லைஃபு வேஸ்ட்டு மாமா. நீனு அடியே 9th தானே நீ படிக்கிற, அதுக்குள்ளே இவ்வளோ மெச்சூர்டாக பேச யார் கற்றுக் கொடுத்தா? மாமா அதெல்லாம் தானாக வருது மாமா. நான் பார்த்தோன்னே வரும். அதுக்கப்புறம் நீங்கள் டவலை கழட்டுற மாதிரி டீஸ் பண்ண போகிறீங்க. ஏய் என்னடி பண்ணுற? ஏய் மானத்தோடு விளையாடாத மாமா. எனக்கு இருந்தாலும் பார்க்க போகிற மாமா. ஏய் என்னடி பண்ணுற நீ? மாமா இந்த டவல் தான் மாமா டிஸ்டர்ப். அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விளாண்டுருக்கீங்க. அப்போது அவன் கால் ஸ்லிப் ஆகி பெட்லேயே விழுறான். அவன் கால் இடித்து நீங்கள் அவன் மேலே விழுறீங்க. என்னடி என் மேலே இருக்க நீ? மாமா இப்படி இருந்தா ஏதோ ஆகுது மாமா. அடி ஏந்திரிடி. அப்புறம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன மாமா சொல்கிற? என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது? ஃபஸ்ட்டு நீ ஏந்திரி இந்த பொசிஷன்லேருந்து ஏந்திரி. மாமா ஏன் மாமா இப்படி கத்துற? மாமா ஒரே ஒரு கிஸ் மாமா ஒன்றா. அதுக்கப்புறம் நீங்கள் வேறு வழி இல்லாமல் கிஸ்ஸே பண்ண போகிறீங்க. அவனும் ஸ்ட்ரகிள் பண்ணுறதை நிறுத்திட்டு அமைதியாக இருறான். மாமா சொல்லுடி, ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்கவா? என்னடி பண்ணுற நீ? ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஏந்திரி. அதுக்கப்புறம் தள்ளி விட்டுறான். போ மாமா. ஏன் மாமா இப்படி பண்ணுற? ஒரே ஒரு கிஸ் கொடுத்தா என்ன? போடா. நீ இங்கேருந்து கிளம்பி ஃபஸ்ட்டு போ. கதவை திறந்துருக்கு போகிற. போ கிளம்பு. இதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு என் ரூம்க்கே வராத நீನು. அப்படி தாண்டா வருவேன். என்ன பண்ணுவேன் ஒன்ன அப்படின்றான். அதுக்கப்புறம் நீங்கள் கதவை திறந்துட்டு வெளில போகிறீங்க. அப்போன்னு பார்த்து உங்கள் அத்தை வந்துடுறாங்க. உங்கள் அத்தைக்கு உங்களை பிடிக்காது. ஏன்னா டே ஃபேமிலி கொஞ்சம் ரிச்சு, நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். டே அவங்க அப்பா பிஸ்னஸை பார்த்துட்டு அவன் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல லைஃப் வாழணுன்னு அவங்க அம்மாவுக்கு ஆசை. பட் உங்களை கட்டினா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ உங்களை அப்பையிலேருந்தே பிடிக்காது. நீங்கள் பழகிறதும் பிடிக்கல அவங்களுக்கு. எப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்தாலுமே ஏன் வர, என் பையனை பார்க்குறேன்ற மாதிரி ஒரு திட்டுற கேரக்டர் தான் அவங்க. அப்போது அவங்க மேலேயே மோதுறீங்க. அத்தை பலார்னு ஒரு அடி தான். அறிவு இருக்கா அவனுக்கு? என் பையன் ரூமில் என்ட்ரி பண்ணுற? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என் பையன்கிட்ட பேசக்கூடாதுன்னு. அத்தை அது நான் எதுவும் பேசாத. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான் இருக்கும் போது வீட்டுக்குள்ளே வராதன்னு. டே உள்ளே இருக்கனால டேக்கு எதுவுமே கேட்கல. அத்தை இங்கேருந்து போடி. நீங்கள் வேறு எதுவுமே பண்ணாமல் அழுதுகிட்டே அப்படியே போயிடுறீங்க. டே சீக்கிரமாக படிப்பு முடித்தானே இங்கேருந்து அவனை அப்ராட் அனுப்பணும். இவர் இருந்தால் எப்படியாவது பேசி மாய்க்கிடுவா. அப்புறம் எப்படி என் பையனை ரிச்சான பொண்ணு கட்டுறது, சொகுசான வாழ்க்கை வாழ்கிறது? எப்படியாவது இந்த பையனை தள்ளியே வைக்கணும். இப்போ சரியா இல்லை மாமா மாமா மாமான்ட்டு. அதுக்கப்புறம் உள்ளே போகிறாங்க. டே தான் ட்ரெஸ் மாற்றிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அம்மா டே வாயினதுக்கு வந்தா?
அம்மா அவள் சும்மா பேசு. டே, நான் தான் சொல்லியிருக்கேன்ல ஒயின் கூட பழகாதானே. அம்மா அவள் குழந்தைத்தனமாக விளையாண்டுருக்காம்மா, நீங்கள் ஏன் இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிறீங்க? டே, அவள் பேசுறதும் சரியில்லை, அவன் நடவடிக்கையும் சரியில்லை, அவள் கூட பேசாத. அம்மா ஏம்மா இப்படி பேசுகிறீங்க? அவள் ஒரு குழந்த மாதிரிம்மா. இதெல்லாம் விளையாட்டுக்கு பண்ணிகிட்ருக்காம்மா. அவள் பெருசானா சரியாயிடுவா. நீங்கள் எதுவும் ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அவங்க அம்மா வெளியிலே போயிடுறாங்க. இப்படியே 1 இயர் ஆகுது. டே காலேஜ்க்காக அப்ராட் போகிறான். இன்றைக்கி தான் அவன் கிளம்புறான். மாமா. என்னடி? மாமா அங்கே போனால் என்னை மறந்துடுவேன் மாமா. ஏன்டி அப்படி பேசுகிற? ஆமாம் மறந்துடுவேன் தான். ஏன் மாமா அப்படிலாம் சொல்லாத மாமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே அழகான பொண்ணுங்களாம் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். யுஎஸ்ஏல பொதுவாக ஃபேஷனாக இருப்பாங்க. நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன் மாமா. ஆனால் என்னை மறந்துடாத. டேக்கே ஒரு மனசு கஷ்டமாயிடுச்சு. பட் அவன் உங்களை டீஸ் பண்ணுறது நிறுத்தலை. ஆமாண்டி, கேர்ள்ஸ் எல்லாம் ஷார்ட்டாக ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, உன்னை விட அழகாக இருப்பாங்க, ஃபேஷனாக இருப்பாங்க. அந்த மாதிரி பொண்ணை பார்த்து கரெக்ட் பண்ணிடுறேன். அப்புறம் ஊரில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ தான் தொணை பொண்ணாக வரணும். மாமா. அதுக்கப்புறம் சிரிச்சிட்டே, சரி நான் போயிட்டு வரேன், நீ என்னை மறந்துடாத அப்படின்றான். நான் செத்தாலும் உன்னை மறக்க மாட்டேன் மாமா. ஏய் என்னடி இதெல்லாம்? சாரி மாமா, பாய். அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்க. உங்கள் ஃபேமிலி எல்லாருமே பாய் சொல்லிகிட்ருக்காங்க. அப்போது நீங்கள் ஓடி போய் தேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. மாமா என்னை மறந்துட மாட்டல்ல, ஐ லவ் யூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்துலேயே கிஸ் பண்ணுறீங்க. எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு தான் இருக்காங்க, தேயோட அம்மாவை தவிர. நீங்கள் அப்படி கிஸ் பண்ணதும் அவங்க பல்ல கடிச்சிட்டு, என்னங்க இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டிங்களா? ஏய் என்னடி இருக்குது, அவன் மாமாவை அவள் கட்டுப்பிடிக்கிறா, கிஸ் பண்ணுறா, உனக்கு என்ன? என்னங்க இதெல்லாம் சரியில்லை, அவளை தள்ளி வைக்கணும் தானே. அவனை அங்கே அடம்புறது, இப்போ கிஸ் பண்ணிக்கிட்டு, அதுவும் ஏர்போர்ட்டில், அறிவே இல்லாமல். ஏய் சின்ன பசங்கடி. என்ன சின்ன பசங்க? அதோட அங்கேருந்து தேவும் கிளம்புறான். தேக்கும் அழுவ வருது. பட் நீங்கள் அவன் அழுதா அழுவீங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக சிரிச்சிட்டே போயிடுறான். நீங்கள் இங்கே விட்டுட்டோன்னே காரில் வந்து செம்மையாக அழுகிறீங்க. மாமா என்னை மறந்துடுவியா மாமா? எனக்கு பயமாக இருக்கு மாமா. நானும் 12th முடிச்சுட்டு உன் காலேஜ்லேயே வந்துடுறேன். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மா வராங்க. அம்மா அப்பா, நான் இப்போ 9th படிக்கிறல்ல, 12th முடித்தோன்னே மாமா கூடயே போய் படிப்பேன், அங்கேயே செட்டில் ஆகிடுவேன். அவங்களும் உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக, சரி நீ அங்கேயே போய் படி, நாங்கள் எல்லா சப்போர்ட்டும் தருவோம். ஓகேம்மா, ஓகேப்பா. அதுக்கப்புறம் நீங்கள் ஹாப்பியாகிடுறீங்க. இப்படியே 3 years ஆகுது. நீங்கள் தேவை பார்க்கறதுக்காக அப்ராட் போகிறீங்க. இப்போ அவன் ஜாப் தான் பார்த்துட்டு இருக்கான். 3 years முடிச்சுட்டு அவங்க அப்பாவோட பிஸ்னஸே அவன் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கான். உங்கள் அத்தை மாமா எல்லாருமே அங்கேயே போயிடுறாங்க. இப்போ நீங்கள் தான் அங்கே போயிட்டுருக்கீங்க. ஜாலி. இன்றைக்கி ஏடிஎம் மாமாவும் பார்க்க போகிறேன். அவனை பார்த்துட்டுனா எத்தனை வருஷம் ஆச்சு லீவில் வரேன்ட்டு வரவே மாட்டான். கேட்டால் அங்கே பிஸியாக இருக்கேன், இங்கே பிஸியாக இருக்கேன், எனக்கு டைம் இல்லை. என்னோடய பர்த்டே நாளைக்கு, இவ்வளோ சந்தோஷமாக கொண்டாட போகிறேன் தெரியுமா? அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே போகிறீங்க. டேக்கு சொல்லவே இல்லை. இன்னைக்கு எனக்கு முக்கியமான நாள். என் மாமா என் பர்த்டேவை ஞாபகம் வச்சுருப்பான். அது மட்டும் இல்லை, எனக்கு 18th பர்த்டே அன்னைக்கு
ஒரு மறக்க முடியாத gift தரேன்னு சொன்னான். அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பிளேஸும் ரீச் ஆகிடுறீங்க. உங்கள் அத்தைக்கு பிடிக்கவே இல்லை நீங்கள் அங்கே வந்தது. அவங்க மாமா தான். மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. டேங்க. சாரி மாமா எங்க? அவன் ஜாப் போயிருக்கான். இப்போ வர டைம் தான். வெயிட் பண்ணுறியா இல்லை அவன் ஆஃபீஸ் போய் பார்க்குறியா? மாமா நான் ஆஃபீஸ்க்கே போய் பார்க்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக டேயோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறீங்க. டிரைவர் அமுச்சு வைக்கிறாங்க அவங்க அப்பா அம்மா. என் மாமா பார்க்க போகிறேன். எப்படி இருப்பான்னு தெரியல. ஸ்மார்ட்டாக க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக இருப்பான். ஏன்னா ரொம்ப நாளாச்சுல நேரில் பார்த்து. பார்ப்போம் எப்படி இருக்கான்னு. நீங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டேயோட கேபின் தான் போகிறீங்க. அதுக்கு முன்னாடி டோரை தட்டலான்னு பார்க்குறீங்க. ஏதோ உள்ள சவுண்ட் கேட்குது, பேசிகிட்ருக்க சவுண்ட். நீங்கள் பொறுமையாக கதவை திறக்கிறீங்க. உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியாத மாதிரி. பார்த்தா டேயோட பர்சனல் அசிஸ்டன்ட் ஒரு பொண்ணு. அவங்க டேக்கிட்ட கொஞ்சம் வலிஞ்ச மாதிரி பேசிகிட்ருக்காங்க. என்ன இவ இப்படி பேசிகிட்ருக்கா என் மாமா கிட்ட? ஏன் தான் இப்படி பண்ணுறாளோ? என் மாமா கிட்ட இப்படிலாம் பேசலாமா? என் மாமா கிட்ட யாரும் என்னை தவிர பேசக்கூடாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு செம்ம ஜலஸ் ஆகிடுது. கதவை திறந்துட்டு போய் வேகமாக பலார்னு ஒரு அடி தான். டேக்கு செம்ம ஷாக். நீங்கள் வந்ததே ஒரு ஷாக். இப்போ திடீர்னு அரைஞ்சிட்டிங்களா? அவனுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்படி பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு உங்களை பலர்னு அரைஞ்சிட்றான். வயன் என்னடி பண்ணுற? எப்போ நீ வந்த? எதுக்காக அவளை அரைஞ்ச? மாமா என்ன எதுக்கு மாமா அடிச்ச? என்னையே அடிச்ச? அப்புறம் வந்தது வராதம்மா. அவள் என்ன தப்பு பண்ணா அவளை அடிச்சிட்டு இருக்க? மாமா அவங்ககிட்ட எப்படி பேசிட்டு இருந்தா தெரியுமா? அதனால்தான். வயன் அறிவில்லையா? அவள் சாதாரணமாக தான் பேசிகிட்டு இருந்தா. உன் கண்ணுக்கு எல்லாம் தெரிஞ்சா நான் எதுவும் பண்ண முடியாது. மாமா கெட் அவுட். அதுக்கப்புறம் உங்களுக்கு மனசு ரொம்பவே உடஞ்சிடுது. சாரி மாமா, உன்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கணும். இல்லை இங்கே வந்திருக்கவே கூடாது. தெரியாமல் வந்துட்டேன். நான் கிளம்புறேன் மாமா. குட் பை. அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுவுமே பேசலை. டேக்கும் ஒன்றும் புரியல. நீங்கள் அடித்தது கோவத்தில் அடிச்சிட்டான். சார் கெட் அவுட். அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த பொண்ணும் போயிடுறா. சே இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. பாவம் இத்தனை வருஷம் கழிச்சு என்னை பார்க்க வந்தா. டேய் என்னடா பண்ண? அவளை வேற சமாதானப்படுத்தணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வேலையை போட்டுட்டு அவங்க ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போகிறான். பட் டிராஃபிக் கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்குனால அவனால் உடனே கிளம்ப முடியல. நீங்கள் இந்த சண்டே எதுவுமே சொல்லாமல் உங்கள் மாமனார்கிட்ட சொல்லி ஒரு ஃப்ளைட் புக் பண்ண சொல்கிறீங்க. உடனே உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டும் கிடச்சிடுது. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்புறீங்க. அன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டு மா சொல்லுடா போயிடுங்கம்மா. ஏன் வீட்டுக்கு வந்தோடனே எதுக்கு அவளை தேடுற? அவள் வீட்டுக்கு வரலையா? வந்தா எங்கம்மா? அப்போ ஊருக்கு கிளம்பிட்டாளா? என்னம்மா இன்னைக்கு தானே வந்தா? இன்னைக்கு தான் வந்தா. தெரியல, ஏதோ அர்ஜென்ட்டுன்னு கிளம்பிட்டா. என்னம்மா இன்னைக்கு வர விட்டு அதுக்குள்ளே கிளம்பிட்டா? என்னம்மா இது? அதுக்குன்னு நான் என்ன தடுக்க முடியும்? போகிறவா போகிறா. அப்பா நீங்களும் எதுவும் கேட்கலையா? தெரியலடா, ஏதோ அர்ஜென்ட் ஒர்க்குன்னா நானும் இருக்க சொன்னேன். பட் கிளம்பிட்டா. சரிப்பா. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனுக்கு ரீச் பண்ணுறான். பட் நீங்கள் ஃபோனும் எடுக்கலை, சுவிட்ச் ஆஃப் தான். வயன் என்ன காரியம் டீப் பண்ணுற நீ? சே இந்த 18th பர்த்டே இவ்வளோ ஸ்பெஷலாக கொண்டாடணும்னு நினச்சேன். ஷிட்
உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணி என்னெல்லாம் வச்சிருந்தேன். டேய், அடிச்சிருக்கக்கூடாது டே, நீ தப்பு பண்ணிட்ட. இப்போ என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் டே டிசைட் பண்ணி உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஊருக்கே வரான். உங்களோட காலேஜ் ஃபர்ஸ்ட் டே தான். நீங்கள் அவ்வளோ ஒரு ஸ்டைலாக இதுக்கப்புறம் உங்கள் மாமாவுக்கு பிடிச்ச மாதிரியே மாறணுன்றதுக்காக நீங்கள் மாடலாக போட்டு போகிறீங்க ட்ரெஸ்ஸு. உங்களே தான் எல்லாருமே பார்க்குறாங்க, பட் நீங்கள் யாரையுமே கண்டுக்கல. அன்றைக்கி நாள் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் உங்களுக்கு. புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. இந்த பக்கம் டே தான். அத்தை வயனுங்க. வாப்பா டே, எப்படி இருக்க? அவளா? இன்றைக்கி தான் காலேஜ் ஃபர்ஸ்ட் டே. ஓ அப்படியா? ஆக்சுவலாக காலேஜ் அங்கே தானே சேர்றதா சொல்லிகிட்டு இருந்தா. தெரியலப்பா. ஆமாம், நேற்று என்னாச்சு? அவள் உடனே கிளம்பி வந்துட்டா. எனக்கு சரியாக தெரில அத்தை. இங்கே ஏதோ வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டா. உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? இல்லைப்பா, வந்தா அதுக்கப்புறம் நாளைக்கு காலேஜ் இருக்கேன்னு எழுப்பி விடுன்னு சொல்லிட்டு தூங்கிட்டா. ஓ சரிதா, நான் பார்த்துக்கிறேன். எப்போ வருவா? 6 மணிக்கு. ஏதோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகிறான்னு சொன்னான். ஓ சரி சரி. டே வெயிட் பண்ணுறான், நீங்கள் வரவே இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கால் வருது. எதுக்குடா நீ அடிக்கிற? நான் தான் உனக்கு முக்கியம் இல்லைல்ல, எதுக்காக எனக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க? உனக்கு அந்த மாதிரி பொண்ணு தானே பிடிச்சிருக்கு. நான்லாம் உனக்கு யாரோ ஆயிட்டேன். நீங்கள் பாட்டுக்கு புலம்பிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஆக்சுவலாக அடித்ததுனால தான் டேக்கு வந்து அடிச்சிருப்பாங்க. மற்றபடி டேக்கு வந்து நீங்கள் வந்ததில் ரொம்பவே சந்தோஷம்தான். பார்ப்போம். இன்றைக்கி நான் வீட்டுக்கே போக மாட்டேன். உனக்கு ஊரில் கால் வந்து என் மேலே அக்கறை இருந்தால் இங்கே வரியா பார்ப்போம். இங்கே டே வந்தது உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறீங்க ஃபோனையே. ஏன் தான் இவ எடுக்க மாட்டாளோ? சரி, இங்கே இருக்க ஹோட்டலுக்கு தானே போகிறேன்னு சொன்னால் போய் பார்ப்போம் என்ன தான் பண்ணுறான்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் சாப்பிட்டுட்டு வெளில வந்துட்டுருக்கீங்க. அப்போது 2 பேரும் உங்களை வந்து டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏய் என்ன, நம்ம ஊரில் இவ்வளோ மாடலாக போட்டுட்ருக்க? உன் தொடை இருக்குல்ல, அது அப்படி இருக்குடி, ஒரு தடவை தொட்டு பார்க்கவா அப்படின்னு கேட்குறான். ஏய் அறிவில்லை உனக்கு? ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி தான் பிஹேவ் பண்ணுவியா? நீலாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கல, எல்லாம் பிறந்தது தான். ஆனால் உன்ன மாதிரி யாரும் இல்லை. என்ன, இன்னைக்கு நைட் சூப்பராக இருக்கும், வரியா? சி அப்படின்னு நீங்கள் நடக்கிறீங்க. திருப்பி அவனுங்க வந்துட்டுருக்கானுங்க. அப்போது ஒருத்தவன் மேலே பலமாக ஒரு அடி உழுது, பல்லு உடையுது அவனுக்கு. யார் அப்படி நீங்கள் ஷாக்கில் திரும்பி பார்க்குறீங்க. வேறு யாரும் இல்லை, டே தான். செம்ம கோவத்தில் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஒருத்தன் பயந்தே ஓடிட்டான். அடித்ததில் ஒருத்தவனுக்கு பல்லு உடஞ்சி ரத்தம் ஊற்றிட்டுருக்கு. சார் சார் என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. விட்டுருங்களா? எப்படி? உயிரோட விடணுமா இல்லை உயிரை எடுத்துகிட்டு உடம்பு மட்டும் விடணுமா? என்ன தைரியம் உங்களுக்கெல்லாம்? ஒரு பொண்ணு மாடலாக ட்ரெஸ் போட்டால் நைட்டு கூப்பிடுவே நீ? அவ்வளோ தைரியம் மாட உங்களுக்கெல்லாம்? முன்னெல்லாம் பக்கத்தில் அந்த கட்டையை வச்சு செம்ம அடி அடிக்கிறான். ஐயோ ஐயோ சார் 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 விட்டுருங்க 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 ப்ளீஸ் 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 அடி தாங்க முடியல சார் சார் சார். அப்போ காலில் விழு. அதுக்கப்புறம் அவன் காலிலே விழுந்துடுறான். ஏய் எழுந்துரு, என்ன பண்ணுற நீ? மேடம் என்னை விட்டுற சொல்லுங்கள் மேடம், பயமாக இருக்குது. மாமா விட்டுருங்க. டே உங்களை பார்த்துட்டு சரி பொழைச்சிப்போம். அதுக்கப்புறம் ஆனால் அங்கேருந்து போயிடுறான். உன் ஃப்ரெண்ட்ஸும் சரி நான் கிளம்புறேன், என்னோடய அப்பா வந்துட்டாங்க, போயிட்டு வாடி பாய். அதோட அங்கேருந்து அவளும் கிளம்புறா. நீங்களும் டே மட்டும்தான் இப்போ தனியாக இருக்கீங்க. ஏய்
நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. வயன் வயன் என்ன என்ன மூஞ்சி திருப்பிட்டு போகிற? நான் வந்தது உனக்கு பிடிக்கலையா? நில்லுடி. உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். இப்போ எதுக்காக வந்தீங்க? நான் தான் உங்களுக்கு பிடிக்காதுல்ல? உங்களுக்கெல்லாம் இப்போது மாடர்னான பொண்ணுங்க, வெள்ளையாக அழகாக இருக்க பொண்ணுங்க தானே பிடிக்குது. நான் வந்தது உங்களுக்கு பிடிக்காம தானே என்னை அரைஞ்சிங்க. அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து பேசுகிறீங்க? ஏய் நில்லு. நீ வந்தது எனக்கு பிடிக்கல அதானே? ஆமாம், பிடிக்கல தான். அறிவு கட்ட மாதிரி பேசாதவன். நீ வந்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? ஆக்சுவலாக நான் இங்கே வர வேண்டியது, ஒர்க்னால கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். பட் நைட்டாவது நான் கிளம்பி வந்திருப்பேன். நீ வந்தது எனக்கு அவ்வளோ சர்ப்ரைஸ். பட் நீ அடித்தது ரொம்ப தப்பு. அவள் சாதாரண செக்ரட்டரி, அவ்வளோதான். நீ எதுக்கு சாதாரண செக்ரட்டரியா? உன்கிட்ட இப்படி வலிஞ்சு பேசினான்னு தெரியுமா? எனக்கு தெரியும் வயன். நான் எல்லாரையும் லிமிட்டாக தான் வச்சிட்ருக்கேன். ஏன்னா திடீர்னு வந்து அரைஞ்சது எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. என்னோடய கேபின்குள்ளே அப்படிலாம் நடக்கூடாதுன்னா நான் அரைஞ்சேன். மற்றபடி எந்த ஒரு கோவமும் இல்லை. அதுக்குன்னு சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி வருவேடி. ஆமாம், உங்களுக்கு நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முன்னாடி நடந்து போயிட்டுருக்கீங்க. ஓய் என்ன? உங்ககிட்ட ஒரு சர்ப்ரைஸ் தரணும். ஒரு சர்ப்ரைஸும் வேணாம், திருப்பி நடக்க ஆரம்பிக்கிறீங்க. பொண்டாட்டி, நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. டேக்கிட்ட இருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்ததே கிடையாது. நீங்கள் எவ்வளோ தடவை கேட்டிருப்பீங்க ஒரு தடவை பொண்டாட்டின்னு சொல்லுன்னு சொல்லிட்டு. சொன்னதே இல்லை. உங்களுக்கு கண்ணே கலங்கிடுது. என்னோட மாமா என்ன பொண்டாட்டின்னு சொல்லிட்டான். கோவத்தை மெயின்டைன் பண்ண. உன்னோட புருஷன் உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கான். அதை வாங்கிட்டு கோச்சிட்டு போ. நீங்கள் பொறுமையாக திரும்புறீங்க. பார்த்தா அவன் கையில் ஒரு ரிங்கை வச்சுட்டு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி முட்டி போட்டுருக்கான். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். மாமா, என்ன அத்தை ஏற்றுப்பாங்களா? எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கிறேன். will you marry me பொண்டாட்டி அப்படின்றான். உங்களுக்கு செம்ம சந்தோஷம். நீங்கள் அந்த ரிங்கை எடுத்துக்கிட்டு அவனை ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஐ லவ் யூ டா மாமா, ஐ லவ் யூ. இந்த நாளுக்காக தான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ண தெரியுமா? ஐ லவ் யூ டா மாமா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு பொண்டாட்டி. நீ 18 ஆகணும் தான் இத்தனை நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். உன்னோட பர்த்டேவை ஸ்பெஷலாக கொண்டாடணும்னு நினச்சேன். கடைசியில் பாரு, ரோட்டில் கொண்டாடுற மாதிரி ஆயிடுச்சு. சரி, நம்மளுக்கு கல்யாணம் ஆனோன்னே ஃபர்ஸ்ட் நைட்டை ரோட்டில் கொண்டாடலாமா இல்லை ரூம்லையா அப்படின்றான். போடா மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஓகேடா அம்மி, தியேர்ட் ஒன் ஷாட் இதோ முடிஞ்சது. ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் அம்மி, சரங்கே.